இதுல இருக்க மருந்துலாம் கொஞ்சம் வேணும்ண்ணா. யாருக்கு இந்த மருந்துலாம்? என் அம்மாவுக்கு தானே. 2 நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, படுத்து படிக்க இருக்காங்க. வீட்டில் வர அவங்களை தனியாக விட்டு வந்துட்டேனே. கொஞ்சம் சீக்கிரம் போன எடுத்து தரீங்களா? தம்பி, இதுல இருக்க மருந்தெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு 1000 ரூபாய் வரும். 1000 ரூபாவா? அண்ணே, என்கிட்ட இப்போதைக்கு 500 ரூபா தான் இருக்கு. இந்த பணத்தை வச்சுட்டு மருந்து தாங்க. நான் பேலன்ஸ் அமௌண்ட் நாளைக்கு வந்து ஓனர்கிட்ட கொடுத்துட்றேண்ணே. தம்பி, கடன்லாம் தர முடியாது. முழுசா காசை கொடுத்து பொருள் வாங்கிட்டு போ, எல்லாம் கிளம்பு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் கொடுங்கண்ணே. தம்பி, இது ஒன்றும் கவர்மெண்ட் நடத்துற மெடிக்கல் ஷாப் கிடையாது. பாருங்க பொருட்கள் அப்படி இலவசமா எடுத்து கொடுக்கறதுக்கு. பொருளுக்கான காசை கொடுத்தீங்கன்னா தருவேன், இல்லை எதையும் தரமாட்டேன். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்கு எங்கள் அம்மா விட்டு வேறு யாருமே இல்லைண்ணே. இந்த 500 ரூபா வச்சுட்டு மருந்து மட்டும் கொடுங்கண்ணே. நான் நாளைக்கு கண்டிப்பாக வந்து பணத்தை கொடுத்துருவேன். உங்களை ஏமாற்ற மாட்டேண்ணே. வேணா என் ஃபோனை கூட வச்சுக்கிங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏய் நிறுத்துறா. ஆவுனா வந்து அழுது டிராமா பண்ணிட்டு இங்க பாரு, 500 ரூபாய்க்கு என்ன மருந்து வருமோ அதை வாங்கிட்டு போ. மீதி காசை காலைல கொடுத்துட்டு அதுக்கான மருந்து வாங்கிட்டு போ. ஆனா நீ கொடுக்குற 500 ரூபாய்க்குள்ளார இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் வராது. அதை போட்டாதான் ஃபீவர்லாம் சரியாகும். அது என்ன இதுன்னு நான் என்னென்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒரு 500 தரீங்களா? இந்த ரோட்ல தான் இருக்கேன். இந்தாங்கண்ணா உங்க 500 ரூபாய். இந்தாங்கண்ணா உங்க பேலன்ஸ் 500 ரூபாய். இதை வச்சுட்டு அவங்களுக்கு மெடிசன் தந்துருங்க. பாப்பா, நீ எது காசு கொடுக்குற? உனக்கு தெரிஞ்சவர் அவரு? இல்லண்ணா, பார்க்க பாவமா இருந்தது. அவங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதான் என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப். ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. நான் நாளைக்கு இந்த பணத்தை உன்கிட்ட கொடுத்துட்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா. ஃபர்ஸ்ட் இந்த மெடிசன் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க நல்லா பார்த்துக்கோங்க. தம்பி, பாப்பா மருந்து தர. மா சாரிம்மா, உங்ககிட்ட இருந்து காசு எடுத்ததுக்கு. அந்த அண்ணா கிட்ட மருந்து வாங்க காசு எல்லாம் போலமா. அந்த மெடிக்கல் ஷாப் அண்ணாவும் காசு இருந்தால் தான் மெடிசன் தருவேன்னு சொன்னாரு. அதனால தான் உங்ககிட்ட இருந்து காசு எடுத்தேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி அந்த அண்ணாக்கும். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு பண்றது ஹெல்ப் இல்ல, தெரியாதவங்களுக்கு பண்றதானே ஹெல்ப். அந்த பையன் அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அழுகும்போது இங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. அந்த மெடிக்கல் ஷாப்காரர் நினைச்சிருந்தா ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா அவரும் பண்ணல. இந்த சின்ன வயசுல உனக்கு பண்ணணும்னு தோணுது பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு இருக்கிற ஹியூமனிட்டி கூட இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு யாருக்குமே இல்ல.